அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணாதிசயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு குணாதிசயங்களும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டு ஒவ்வொரு குருமார்கிட்டையும் போய் கேட்டு ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சு பல நண்பர்கள்கிட்ட பழகி கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் ப்ளீஸ் ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பல வீடியோக்குள்ளே போட்டுட்ருக்குறோம். ஒரு வியூஸுன்றது பெரிய லெவலில் இல்லை. நான் பல இடங்களில் போட்டுட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நீங்கள் தனுசு ராசி அப்படின்றது பொதுவாகவே சொல்லப்போனால் ஒரு தெய்வ குழந்தை. ஒரு தெய்வத்தை பார்க்குறது அவங்கள பார்க்குறது ஒன்று தான். ஏன்னா அவங்க அதிகமாக இஷ்ட தெய்வத்தை வழிபடுவாங்க. தெய்வத்தை நாடி அதிகமாக போயிட்டுருப்பாங்க. 180% பேர் கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப 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 பொறுமையானவர்கள். எப்படி சொல்ல போனால் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. மற்றவங்க எவ்வளோ பிரச்சனை, மற்றவங்களுக்கும் சரி ஒரு பொதுவாகவும் சரி எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அது அந்த அளவுக்கு பெருசாக அவங்க இன்வால்மெண்ட் ஆக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது எங்கேருந்து அவங்களுக்கு அந்த கோபங்கள் வரும் தெரியாது, எங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷங்கள் வரும் தெரியாது. அது ஒரு திடீர்னு ஒரு கோபத்தினால அந்த விஷயத்தையே அந்த இடத்தையே ஆப்போசிட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் நீங்கள் எந்த பக்கமும் போய் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது நீங்கள் யார் என்னன்னு பார்க்கவும் மாட்டீங்க. அந்த அளவுக்கு இருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு லட்சியத்தோடு வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வளரணும், நம்ம டாக்டர் ஆகணும், நம்ம கலெக்டர் ஆகணும், ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு லாயர் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடக்கூடிய ஒரு விஷயமா இருப்பீங்க. அதே மாதிரி எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராடுவீங்க. போராடக்கூடிய எண்ணம், போராடக்கூடிய குணம் உங்களுக்கு பொதுவாக எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கலாம், அது போராடி பார்ப்போம், அதுக்கப்புறமேட்டு நடக்கிறத பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு தன்மை உங்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி மெயினான விஷயம் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இரு வகையான வேலையை கூட ஒரே நேரத்தில் செய்வீங்க. இப்போ டீ மாஸ்டராக பார்க்குறப்ப 2 கையும் அசைச்சு வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி இரு வகையான வேலையை அதிகமாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள், ஆலயங்கள், அது மட்டும் இல்லாமல் புனித காரியங்கள் அதிகமாக வந்துட்டு செய்வீங்க. நிறையா ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணுறது, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது, கோயிலை நாடி போகிறது, தர்ம காரியங்கள் நிறையா பண்ணுறது. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா, ஒருத்தங்க 10 ரூபா கேட்குறாங்கன்னா உடனே எடுத்து கொடுப்பீங்க. உங்களுக்கு காசு இருக்கோ இல்லையான்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உடனே எடுத்து கொடுத்துட்டு போயிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்ல போனால். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஒரு குறிக்கோளை அடையிற வரைக்கும், இப்போ ஒரு குறிக்கோள் அங்கே இருக்குது, அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் நீங்கள் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் உங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் அந்த குறிக்கோள் அடையிற வரைக்கும் நீங்கள் நிற்கவே மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை இருந்தாலும் சரி அந்த ஒரு குறிக்கோளை சாதிக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்து அது உங்களை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இஷ்ட தெய்வத்தை அதிகமாக வணங்கிட்டு இருப்பீங்க. இஷ்டமான தெய்வங்களை அதிகமாக சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட பொதுவாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயமானாலும் சரி இப்படி வளைஞ்சு போவீங்க. வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துலையும் எவ்வளோ பெரிய விஷயத்துலையும் சாதாரணமாக பயணம் பண்ணுறது, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதும் நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் விஷயமாக பார்த்தோம்னா தனுசு ராசி நண்பர்கள் பொதுவாகவே சொல்கிறேன், குரு ஆட்சி பெற்ற வீடு அப்படின்றப்ப இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும், இந்தந்த விஷயத்தை இப்படி தான் கொண்டு போகணும், இந்தந்த விஷயத்தை இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற ஒரு செட்டப்போடு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் இருந்தால் கூட 10 பேர்த்துக்கும் வேலை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கும் உங்கள்கிட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய இடத்துல வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய விஷயங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பெரிய விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்கான நிலவரங்கள் நிறையா இருக்குது. யோகமான வாழ்க்கை, யோகமான லைஃப் வாழக்கூடிய யோகமான ஒரு நபர்னு பார்த்தோம்னா அது தனுசு ராசி நண்பர்கள் தான். தெய்வ குழந்தை, தெய்வத்துக்காக பாடுபடும் குழந்தை,
தெய்வ உருவத்தை மறு உருவமாக பார்க்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம்னா தனுசு ராசியில் பிறந்தவங்கள தான் எப்பயுமே இருப்பாங்க. அதனால் தனுசு ராசி நம்பர்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ராசி, ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு ராசி, ரொம்ப அன்பான ஒரு ராசின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம அதில் செயல்படுத்தணும் அப்படின்ற ஆசைகள் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்கும். இவங்கள மாதிரி வாழணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வளரணும் அப்படின்ற எண்ணங்கள். ஒரு காலேஜே படிச்சுட்ருக்குனாங்க கூட நம்ம டிப்ளமோ படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், டிப்ளமோக்குள்ளே போய் படிப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு திடீர்னு ஒரு விஷயங்கள், திடீர்னு ஒரு கோர்ஸ் வரும், திடீர்னு ஒரு மாற்றங்கள் வரும். அப்படின்ற மாற்றங்கள் கொஞ்சம் நிறையா இருக்குது இவங்க வாழ்க்கையில் வந்துட்டு. சரிங்களா? அதே மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சாதிக்கணுன்ற தன்மை அவங்ககிட்ட நிறையாவே இருக்கும். நினச்ச விஷயத்தை அடையணுன்ற தன்மையும் அவங்ககிட்ட நிறையாவே இருக்கும். நல்லா இருக்குது, நல்ல யோகமான ராசியில் பிறந்தவங்க தான் தனுசு ராசி. ரொம்ப ரொம்ப நல்ல ராசி, யோகமான ராசி, தெய்வ பிறவியில் உள்ள ஒரு ராசி. நன்றி, வணக்கம்.